Hi students, from my exercise 4.1 6 sum பார்க்கலாம். First subdivision நோட் பண்ணிட்டேன். f of x ஓட sin inverse of x square plus 1 by 2x கொடுத்துருக்குங்களா? நம்ம என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் பாருங்க, டொமைன் கேட்குறாங்க. இந்த டொமைன் நமக்கு இந்த 11th நிறைய பார்த்துட்டு போது டொமைன் நமக்கு வந்து we know the domain of y equal to sin x சொல்லலாமா? y equal to sin x is என்னது -1 இருந்து +1 சரிங்களா? அப்ப இந்த டொமைன் வேல்யூ கண்டிப்பா எப்படி இருக்கும், நமக்கு வந்து -1 இருந்து +1 தான் இருக்கணும். -1 இருந்து x square plus 1 by 2x less than or equal to 1 சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இது நமக்கு எக்ஸ்னு கொண்டு வரணும். 11th பார்த்துருப்போம். இது நமக்கு என்ன எப்படி கொண்டு வர பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த 2x ரிமூவ் பண்ணலாம் இல்லையா, இப்போ நமக்கு ரெண்டு பக்கம் 2x மல்டி பண்ணுங்க, வரும் -1 இன்ட்டுனது 2x. இங்கே நம்ம என்ன ஆகும், 2x மல்டி பண்ணும்போது கேன்சல் ஆகும் இல்லையா, டிவைடர் கேன்சல் ஆகும். 1 into 2x ஆக்சுவலாக நம்ம அப்படியே போடலாம். சரி, இப்போ -1 into 2x -2x ஆயிடுமா, which less than x square plus 1 which less than வந்து 2x. அடுத்து பாருங்க, இந்த +1 நம்ம ரிமூவ் பண்ணும் இல்லையா, அப்போ +1 ரிமூவ் பண்ணோம், ரெண்டு பக்கம் -1 ஆக்கலாம். அப்போ -2x -1 which less than equal to இங்கே x கொடுக்குறேன், ஏன்னா -1 +1 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே வரும் 2x -1. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு தேவை x வரணும் இல்லையா, ஆனால் இங்கே ரெண்டு பக்கம் x டேர்ம் இருக்கிறதுனால இங்கேயும் x டேர்ம் இருக்கு, இங்கேயும் x டேர்ம் இருக்கு இல்லையா, ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்துடும் இங்கே. இப்போ -2x -1 which less than equal to x square. அதே போல இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, x square which less than equal to 2x -1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், x square எல்லாம் ஒரு பக்கம் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாமா. அப்போ நம்ம இந்த பக்கம் 0 வச்சுருக்கேன், ஏன்னா x square டைம் ப்ளஸ் தான் இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் ப்ளஸ் தான் இருக்குது. இந்த லெஃப்ட்ல இதெல்லாம் ரைட்டில் கொண்டு ஆகும், +2x +1 ஆகிடும். அதே போல் இங்கே நமக்கு வந்து x square -2x plus 1 which less than equal to 0. நான் தெரியும் உங்களுக்கு x square ப்ளஸ் இருக்கும்ல, அதனால இப்போ 0 which less than equal to இது பார்த்தா தெரியுது x square plus 2x plus 1 இது நமக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து x plus 1 whole square இல்லையா. அதே போல் இங்கே வரும் x minus 1 whole square வரும் which less than equal to 0. அப்புறம் நமக்கு ஸ்கொயர் ரூட் தானாகும் 0 வரும், இங்கே ஆகும் x plus 1 ஆகிடுமா, +1 இங்கே ஆகும் -1 ஆகிடுமா. அப்போ பாருங்க x எப்படி இருக்கு, greater than or equal to -1 சரிங்களா. அதே இந்த இடத்துல பாருங்க x -1 which less than 0 என்ன பண்றோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுக்கிறீங்க, 0 ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் 0 வரும், x -1 ஹோல் ஸ்கொயர் ஆகும், x -1 மாட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், x which இந்த less than or equal to இந்த 1 +1 ஆகிடும் இல்லையா. அப்போ x எப்படி இருக்கு, -1 கிரேட்டராக இருக்கு, பட் அந்த 1 லெஸ்ஸாக இருக்கு புரியுங்களா. இங்கே 1 லெஸ்ஸாக இருக்கு, ஏன்னா அது -1 கிரேட்டராக இருக்கு. அப்போ therefore நமக்கு இந்த டொமைன் இல்லையா, டொமைன் பார்த்தீங்கன்னா இஸ் வந்து -1லேருந்து +1 அவ்வளோதான் ஓகேங்களா. டொமைனாவே இந்த மாதிரி நான் வச்சுக்கணும் சரிங்களா. சைனஸ் நமக்கு வந்து டொமைன் பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்கன்னா என்ன வரும், நமக்கு -1லேருந்து +1. ஹை ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம எக்ஸைஸ் 4.1ல 6th செகண்ட் சம் பார்க்கலாமா. இப்போ நம்ம g(x) கொடுத்துருக்காங்க, டொமைன் தான் கேட்குறாங்க. டொமைன் நம்ம நமக்கு இந்த சைனஸ் இல்லையா, இதுதான் நம்ம அந்த x வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். நமக்கு தெரியும், நமக்கு டொமைன் ஆஃப் y equal to sin inverse x என்னது, நமக்கு -1லேருந்து +1. அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்கணும், -1 + தான் இருக்கணும். therefore -1 which less than equal to 2x -1 which less than equal to +1. நமக்கு அந்த -1 ரிமூவ் பண்ணோம், ஏன்னா இந்த இடத்துல நமக்கு x கொண்டு வரணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் -1 சொல்லலாமா, அப்புறம் பண்ணலாம் +1 ஆட் பண்ணலாமா. அப்போ +1 -1 ஆட் பண்ணாங்க 0 இடமா, ஒரு ஸ்டெப் போட்டோமா, இல்லை ரெண்டு ஸ்டெப் போடணுமா பாருங்க, -1 +1 போடலாம். அதே போல் இங்கே பண்ணலாம், இங்கே -1 +1 கேன்சல் ஆகிடும், 2x மட்டும் போட்டுங்க which less than 1 + 1. இங்கே 0 which less than equal to 2x which less than equal to 2. இப்போ 2 ரொம்ப போனாலே நமக்கு ஒன்லி x மட்டும் வரணும் இல்லையா, அப்புறம் 2 டிவைட் பண்ணுங்க. 0 / 2 0 தான்,
இது என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆகுமா? இங்கே 2 டிவைட் 2 என்ன ஆகும்? 1 ஆகிடும். இப்போ தேர்ஃபோர் இந்த ரிக்வயர்ட் டொமைன் பார்த்தா என்ன நமக்கு இந்த 0லிருந்து 1 சரிங்களா? ஸ்கொயர் வேக தான் போடணும். ஏன்னா இந்த ஈக்குவல் போட்டுருக்காங்க. க்ளோஸ் இன்டர் வரணும் சரிங்களா? 6 ஓவர் டொமைனா வச்சுங்க. சைனஸ் டொமைன் வந்து -1 + 1. அப்போ அந்த சைனஸ்குள்ள இருக்கு இல்லையா, அதை நம்ம நாங்கள் -1 + 1 வச்சு நமக்கு எக்ஸ் இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ணோம் எக்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அப்போ அந்த 2 இன்டர்வல் நமக்கு கிடைச்சிடும் ஈஸியாக.